வணக்கம் நண்பர்களே. உங்கள் கணி மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு திங்கள்கிழமை, வைகாசி மாசம் 4ஆம் தேதி. பாருங்க, சந்திரன் இன்னைக்கு ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கார். திதி த்விதியை, யோகம் சுகர்மான்னு ஒரு நல்ல அமைப்பு தான். குறிப்பா துலாம் ராசிக்காரங்க சந்திராஷ்டமம்ங்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிதுன ராசிக்கு இன்னைக்கு அருமையான நாள். ஆனா மேஷ ராசி மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பொதுவா இன்னைக்கு சிவனை வணங்குறது ரொம்ப விசேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்க லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதால திடீர்னு சில ஆதாயங்களை அள்ளித்தரும். எதிர்பாராத நன்மைகளை நீங்க அனுபவிப்பீர்கள். தனஸ்தானத்துல சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்திலயும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சி நிலவும். உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியிலேயே வீற்றிருப்பதால் உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் வானளவு உயர்ந்து நிற்கும். ஆற்றலும் அபரிமிதமா இருக்கும். ஆனா இந்த வேகத்துல சில சமயம் அவசர முடிவுகளை எடுக்க தோணும். அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படணும். தனஸ்தானத்துல சூரியனும் அஸ்தமனமான புதனும் இருக்கிறதால பேச்சுல கூடுதல் கவனம் தேவை. யாரையும் புண்படுத்தாத மாதிரி பேசணும். நிதி விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. 7.5 சனியோட ஆரம்ப காலம் இது. அதனால விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமா போகலாம். தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்து செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. 5ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல சற்று பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லது. கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ பொழுதுபோக்குலையோ ஒரு திருப்தி இல்லாம இருக்கலாம். 3ஆம் வீட்டுல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதால உங்க இளைய சகோதரர்களோட உறவு ரொம்பவே மேம்படும். அவங்க கிட்ட இருந்து நல்ல ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இன்று திங்கட்கிழமை சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உங்க மனசுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். த்விதியை திதிங்கிறதுனால புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால இன்னைக்கு நீங்க நிதி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்து உங்க வரவு செலவு கணக்குகளை ரொம்ப சரியா பராமரிக்கணும். இளைய சகோதரர்களோட நல்லுறவை பேணணும். அவங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புது முயற்சிகளை த்விதியை திதியில தாராளமா தொடங்கலாம். ஆனா ராகு காலத்துல மட்டும் எந்த முக்கிய காரியத்தையும் செய்யாதீங்க. பேச்சுல நிதானம் இழந்து யாரோடையும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். குறிப்பா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல தேவையில்லாத அலைச்சல்களையும் அதிக செலவுகளையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். பரிகாரமா சனி பகவானோட அருளை பெறணும்னா தினமும் காலையில 108 முறை சனி காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். முடிஞ்சா திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் நவக்கிரக சன்னதியில சனி பகவானை தரிசிக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம். காகங்களுக்கு உணவு வைக்கிறதும் சனி தோஷத்தை குறைக்கும். மொத்தமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய சராசரியான நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்க போகுதுங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானமான 2ஆம் வீட்ல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணவரவு தாராளமா இருக்கும். அதே மாதிரி லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத பணவரவுகளுக்கும் உங்க விருப்பங்கள் நிறைவேறவும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. மனசுல ஒரு தெளிவும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும். ராசியிலேயே சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். புது முயற்சிகள்ல ஈடுபட ஒரு ஆர்வம் வரும். ஆனா ராசியிலேயே சூரியன் இருக்கிறதும் புதன் பகவான் அஸ்தங்கமாகி இருக்கிறதும் பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு காட்டுது. சில விஷயங்கள்ல பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். 12ஆம் வீட்ல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம். பட்ஜெட் போட்டு செலவு பண்றது நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். 4ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதுனால வீட்டு சூழல்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ராகு பகவான் 10ஆம் வீட்ல இருக்கிறதுனால தொழில் அல்லது வேலை துறையில நல்ல முன்னேற்றங்களை நீங்க காணலாம். புது வாய்ப்புகள் தேடி வரும். திங்கள்கிழமையான இன்னைக்கு த்விதியை திதியோட ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறது உங்க மனசுக்கு ஒரு அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். அதனால சவால்களை தைரியமா எதிர்கொள்ளலாம். இன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும், முக்கியமா விவாதங்கள்ல.
அனாவசியமான செலவுகளை குறைச்சு பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க. தொழில் அல்லது வேலையில வர்ற புது வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா பிடிவாதமா எந்த முடிவையும் எடுக்காதீங்க. மத்தவங்களோட கருத்துகளுக்கும் கொஞ்சம் செவி சாய்க்கிறது நல்லது. குடும்பத்துல வர்ற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை பெருசுபடுத்த வேண்டாம். காலை 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரைக்கும் இருக்கிற ராகு காலம், அப்புறம் காலை 10:29 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும் இருக்கிற யமகண்டம் நேரத்துல முக்கியமான காரியங்களை தொடங்காம இருக்கிறது நல்லது. பரிகாரமா ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் புதாய நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். பச்சை நிற ஆடைகள் அணியலாம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்யலாம். புதன் ஹோரை நேரத்துல புதன் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்க ராசிக்குள்ளேயே, அதாவது லக்னத்திலேயே அமர்ந்திருப்பது ரொம்பவே ஒரு சிறப்பான அமைப்புங்க. இது உங்களுக்கு அற்புதமான தன்னம்பிக்கையையும் வசீகரமான தோற்றத்தையும் பொதுவா ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். 10ஆம் வீட்ல சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றமும் கடின உழைப்புக்கு நிச்சயமா அங்கீகாரமும் கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதுனால பணவரவு நல்லா இருக்கும். அண்ணன் அக்கா உறவுகள்ல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால எந்த காரியத்தையும் நீங்க துணிச்சலா செய்வீங்க. ஆனா 12ஆம் வீட்ல சூரிய பகவானும் சந்திர பகவானும் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மை, மனசுல ஒரு அமைதியற்ற உணர்வு வரலாம். முக்கியமா உங்க ராசி அதிபதி புதன் 12ஆம் வீட்ல மறைஞ்சு அஸ்தமனமா இருக்கிறதுனால முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். கம்யூனிகேஷன்ல கவனமாயிருங்க. 9ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால அப்பா வழியில சில பிரச்சனைகள் அல்லது நீண்ட தூர பயணங்கள்ல கவனம் தேவை. இன்னைக்கு திங்கட்கிழமை சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால மனசுக்கு ஒரு சாந்தமான உணர்வு இருக்கும். த்விதீய திதி நல்ல காரியங்களுக்கு உகந்தது. மொத்தத்துல நல்ல பலன்கள் அதிகம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல கவனமா இருந்தா இந்த நாளை சிறப்பாக்கலாம். இந்த நாளுக்கான உங்க ராசி பலன் மதிப்பெண் 4 நட்சத்திரங்கள். இந்த நாளுக்கான சில முக்கிய விஷயங்கள் என்னன்னா, உங்க குடும்பத்தினரோட நேரத்தை செலவிடுங்க. தொழில் விஷயங்கள்ல கடின உழைப்ப செலுத்துங்க. உங்க நிதி வரவுகளை சரியா திட்டமிடுங்க. சில விஷயங்கள்ல கவனமா இருங்க. முக்கியமான முடிவுகளை அவசரமா எடுக்க வேண்டாம். ராகு காலம் காலை 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். பரிகாரமா நீங்க ஓம் நமோ நாராயணாய அல்லது புதன் காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபிக்கலாம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரது நல்லது. பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை பயிறு தானம் வழங்குவது உங்க சங்கடங்களை குறைச்சு நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான இன்றைய தினசரி ராசி பலன் என்னன்னு பார்த்திடலாம் வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பான நாளா அமையுங்க. நிறைய நல்ல விஷயங்களும் நற்பலன்களும் உங்களை தேடி வரும். உங்க ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுல சூரியன் மற்றும் புதன் கிரகங்களோட சேர்ந்து சஞ்சாரம் பண்றதால பணவரவு ரொம்பவே பிரமாதமா இருக்கும். புதுசா நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலமாவும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இன்னைக்கு திங்கட்கிழமைங்கிறதால சந்திரனோட பலம் இன்னும் அதிகமாகி உங்க மனசுக்கு ஒரு தெளிவும் அமைதியும் கிடைக்கும். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டுல செவ்வாய் கிரகம் ரொம்பவே வலுவாயிருக்காரு. இதனால உங்க வேலைகள்ல ஒரு வேகம் கூடும். நீங்க ஏதாவது புது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதுல சிறப்பான வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். வியாபாரத்துல லாபம் பெருகி பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஆனா 12ஆம் வீட்டுல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதால சில சுப செலவுகள் ஏற்படலாம். வீண் விரயங்களை தவிர்த்து ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லதுங்க. 9ஆம் வீட்டுல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதால உங்க அப்பா கூடான உறவுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். சில முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். ராகு 8ஆம் வீட்டிலையும் கேது 2ஆம் வீட்டிலையும் இருக்கிறதால எதிர்பாராத திடீர் செலவுகள் வரலாம். குடும்பத்துல சில சமயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இருப்பினும் சந்திரன் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறதால பொதுவா ஒரு நல்லிணக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கும். இன்னைக்கு காலை 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரைக்கும் ராகு காலம் என்பதால் இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத நீங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது.
இன்னைக்கு நீங்க எந்த செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல சந்திரன், சூரியன், புதன் இருக்கிறதால நீங்க புதுசா எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அத நம்பிக்கையோட தைரியமா தொடங்குங்க. தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் வலுவா இருக்கிறதால உங்க வேலைகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி உங்க உழைப்ப முழுசா வெளிப்படுத்துங்க. திங்கட்கிழமைங்கிறதால சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த நாள்ல மன அமைதியோட எல்லா வேலைகளையும் செய்யணும். என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தா, 12ஆம் வீட்டுல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதால ஆடம்பர செலவுகளை சுத்தமா தவிர்த்துட்டு சேமிப்புல நீங்க கவனம் செலுத்தணும். ராகு காலம் காலை 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரைக்கும் மற்றும் யமகண்டம் காலை 10:29 மணியிலிருந்து 12:05 மணி வரைக்கும். இந்த நேரங்கள்ல ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். ராகு 8ஆம் வீட்டுல இருக்கிறதால திடீர்னு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்படலாம். அதனால கவனமாயிருங்க. பயணங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கெல்லாம் பரிகாரமா நீங்க ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 முறை தினமும் ஜெபிக்கலாம். பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறது ரொம்பவே புண்ணியமானது. இல்லைனா உங்க வயசுல மூத்தவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இன்னைக்கு உங்க ராசி பலனுக்கான மொத்த மதிப்பீடு 4 நட்சத்திரங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அதே சமயம் சில சவால்களும் நிறைந்த ஒரு நாளாக அமையும். உங்க ராசிநாதன் சூரியன், சந்திரன், அஸ்தமன நிலையில புதன், இந்த 3 கிரகங்களுமே உங்க 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாங்க. இதனால உங்க வேலையிலையும் சமூக வட்டாரத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அங்கீகாரத்தையும் நீங்க காணலாம். குறிப்பா 10ஆம் இடத்துல சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்துல திங்கட்கிழமையான இன்னைக்கு இருக்கிறதுனால உங்க மனசு ஒருமுகப்பட்டு எந்த வேலையும் சிறப்பா கவனமா செஞ்சு முடிக்க தோணும். இதன் மூலமா உங்க தொழில்ல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதால பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும். புதிய முதலீடுகளுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பல வழிகள்ல உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். சுபகாரியங்கள் ஆரம்பிக்க இது ஒரு நல்ல நேரம். ஆனா உங்க முதல் ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல மனசுல ஒரு குழப்பமும் தன்னம்பிக்கை குறைவும் வரலாம். அதனால எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம கொஞ்சம் யோசிச்சு எடுக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்திலேயோ அல்லது உங்க தொழில் கூட்டாளிகளோடவோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. இத கவனமா கையாளணும். 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதால சில எதிர்பாராத செலவுகளோ அல்லது வேலையில சில தடைகளோ வரலாம். 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் சில சமயங்கள்ல தந்தையோட அல்லது உங்களோட குருவோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால பொறுமையா பேசுறது நல்லது. இன்னைக்கு நீங்க தொழில்ல புது முயற்சிகளை எடுக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல தெளிவான முடிவுகளை எடுங்க. கண்டிப்பா லாபம் கிடைக்கும். மனச அமைதியா வச்சுக்க தியானம் அல்லது யோகா செய்யறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல அல்லது கூட்டாளிகளோட வீண் விவாதங்களை தவிர்க்கவும். எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதால ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இன்னைக்கு காலை 7:18 மணி முதல் 8:53 மணி வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையோ புது காரியங்கள் ஆரம்பிக்கிறதையோ தவிர்த்திடுங்க. இன்னைக்கு த்விதியை திதியில ஆரம்பிக்கிற எந்த ஒரு காரியமும் நல்லபடியா முடியும். மொத்தத்துல இந்த நாள் உங்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றமும் பணவரவும் இருந்தாலும் உறவுகள்லையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு நீங்க ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யலாம். ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய நாளுக்கான உங்களோட பொதுவான பலன் 5க்கு 3 மதிப்பெண்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும் உங்க 10ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் ரொம்ப வலுவா உட்கார்ந்திருக்காங்க. அதனால உங்க தொழில்லையும் உத்தியோகத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். உங்க திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சமூகத்துல உங்க மதிப்பு உயர்ந்து நல்ல பெயர் கிடைக்கும். 9ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சரிக்கிறதால அப்பா வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆன்மீகத்துல உங்க நாட்டம் ரொம்பவே அதிகரிக்கும். இன்னைக்கு திங்கக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்றதால சந்திரனோட பலம் கூடி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனா அதே 9ஆம் வீட்ல உங்க ராசிநாதன் புதன் அஸ்தங்க நிலையில இருக்கிறதால சில குழப்பங்கள் வரலாம். ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு செயல்படுங்க.
தகவல் தொடர்புல, அதாவது பேசுறதுலயும் எழுதுறதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். சூரியனும் அங்கேயே இருக்கிறதால அப்பாவுடனோ அல்லது பெரியவங்களோடனோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுறது நல்லது. 7ஆம் வீட்ல சனி பகவான் சஞ்சரிக்கிறதால கூட்டுத் தொழில், வியாபாரம் செய்யறவங்களுக்கு அல்லது உங்க வாழ்க்கை துணையோட சில சங்கடங்கள் வரலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பிருக்கு. அதனால வீண் விவாதங்களை தவிர்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். 8ஆம் வீட்ல செவ்வாய் பகவான் இருக்கிறதால உங்க உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். தேவையற்ற அலைச்சல்கள், எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால வெளியில போறப்பவும் வண்டி ஓட்டுறப்பவும் ரொம்ப கவனமா இருங்க. 12ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதால எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதனால பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு செலவையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. 6ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு எதிரிகளால வந்த தொல்லைகள் நீங்கும். அவங்கள தைரியமா எதிர்கொள்ள முடியும். எந்த ஒரு சவாலையும் நம்பிக்கையோட சந்திப்பீங்க. இன்னைக்கு காலையில 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயற்பட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் உங்களுக்கு சுபமா அமையும். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, குருவும் சுக்கிரனும் 10ஆம் வீட்டுல ரொம்ப வலுவா இருக்கிறதால உங்க பணியில முழு கவனத்தோட செயல்படுங்க. உங்க உழைப்புக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சந்திரன் 9ஆம் வீட்டுல நல்ல நிலையில இருக்கிறதால ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுறது உங்க மனசுக்கு ரொம்பவே அமைதி தரும். கோவிலுக்கு போறது, தியானம் செய்யறது இதெல்லாம் நல்லது. ராகு பகவான் 6ஆம் வீட்டுல இருக்கிறதால எதிரிகளை எதிர்கொள்ள தைரியமா இருங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, உங்க ராசிநாதன் புதன் அஸ்தங்கமா இருக்கிறதால முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறத அல்லது பெரிய முதலீடுகள் செய்யறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதால உங்க உறவுகள்ல, குறிப்பா வாழ்க்கை துணையோட தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்க. விட்டு கொடுத்து போறது நல்லது. 8ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கிறதால அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இருக்காம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நிதானமா செயல்படுங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க பெருமாள் கோவிலுக்கு போய் விஷ்ணு பகவான தரிசனம் செய்யறது ரொம்ப நல்லது. மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஓம் பிரம் ப்ரீம் ப்ரௌம் சக புதாய நமக அப்படின்ற புதன் காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையில நீங்க சொல்லலாம். இது உங்க மனசுக்கு தெளிவு கொடுக்கும். பச்சை நிற ஆடைகள் அணிவது அல்லது பச்சை பயிறு தானம் செய்யறது மூலமா புதன் பகவானோட அருளை பெறலாம். இது உங்களுக்கான நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உங்களுக்கான பலன்கள்ல ஒரு 10ல 4 மதிப்பெண் கொடுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் சுக்கிரன் பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்ல குருவோட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் கொடுக்க போகுது. இது புது புது வாய்ப்புகளையும் மனசுல ஒரு ஆன்மீக ஈடுபாட்டையும் நிச்சயம் அதிகப்படுத்தும். அதே போல சனி பகவான் 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லைகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரும். கேது பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிர்பாராத வகையில சில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மனசுல ஒரு அமைதி இல்லாம இருக்கலாம். சந்திரன் 8ஆம் வீட்ல சூரியன் கூடவே எரியும் நிலையில் இருக்கிற புதனோட சேர்ந்து இருக்கிறது தேவையற்ற மன உளைச்சலையும் ஒரு விதமான உடல் சோர்வையும் உங்களுக்கு கொடுக்கலாம். அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாயிருக்கணும். செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்ல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுலையும் கூட்டுத் தொழில்கள்லையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். ராகு 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை. அதே போல ஊக வணிகத்துல ஈடுபடுறது இப்போதைக்கு நல்லதல்ல. இன்னைக்கு திங்கட்கிழமையில ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் 8ஆம் வீட்ல இருக்கிறது சந்திராஷ்டமத்தோட தாக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ராகு காலம் காலை 7:18 மணி முதல் 8:53 மணி வரைக்கும் இருப்பதால் இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கிய காரியத்தையும் தொடங்காம இருக்கிறது நல்லது.
உங்களுக்கு மன அமைதி கிடைக்க ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுறது ரொம்பவே நல்லது. முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் முடிவுகளை ராகு காலம் முடிஞ்ச பிறகு மேற்கொள்ளுங்க. உங்க வயசுல மூத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு எந்த காரியத்தையும் செய்யுங்க. இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஊக வணிகம் அல்லது பெரிய முதலீடுகள்ல ஈடுபடாம இருங்க. துணையோடவோ அல்லது உங்க வணிக பங்காளிகளோடவோ தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டமத்தோட தாக்கத்தை குறைக்க ஓம் நம சிவாய அல்லது சந்திர காயத்ரி மந்திரமான ஓம் க்ஷீரபுத்ராய வித்மஹே அமிர்தத்வாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். சிவன் கோயில் அல்லது அம்மன் கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமானை வழிபடலாம். முடிந்தால் ஏழைகளுக்கு அரிசி அல்லது பால் தானம் செய்வது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயம் குறைக்கும். இன்னிக்கான உங்க ஒட்டுமொத்த பலன் 5ல் 3 மதிப்பெண்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு சந்திரன் 7ஆம் வீட்ல சஞ்சாரம் பண்றதுனால உங்க உறவுகள்லயும் தொழில் கூட்டாண்மைகள்லயும் ஒரு அருமையான நல்லிணக்கமான சூழ்நிலை உருவாகும். குறிப்பா திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள்ங்கிறதால இந்த நல்ல பலன்கள் இன்னும் ஜாஸ்தியாகி உங்க மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் வீட்ல பலமா இருக்கிறதுனால நீங்க எதிர்கொள்ளக்கூடிய எந்த தடைகளையும் தைரியமா சந்திச்சு வெற்றிகரமா அதிலிருந்து வெளிவருவீங்க. உங்க தன்னம்பிக்கை இந்த நேரத்துல ரொம்பவே துணையாக இருக்கும். ஆனா 7ஆம் வீட்ல சூரியனோட அஸ்தமன புதன் இணைஞ்சிருக்கிறதால வியாபாரம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லயும் தனிப்பட்ட உறவுகள்லயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் வர வாய்ப்பிருக்கு. அதனால முக்கியமான விஷயங்களை பேசும்போது ரொம்பவே கவனமா பொறுமையா பேசுங்க. குருவும் சுக்கிரனும் 8ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால எதிர்பாராத செலவுகள் திடீர்னு வரலாம். அதே சமயம் எதிர்பாராத ஆதாயங்களும் லாபங்களும் கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்படுறது நல்லது. 4ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால உங்க வீடு மற்றும் குடும்பத்துல சில குழப்பங்கள் அல்லது மனசுல ஒரு அமைதி இல்லாம போகக்கூடும். குடும்பத்துல அமைதியை நிலைநாட்ட நீங்க முயற்சி செய்யணும். 5ஆம் வீட்ல சனியோட சஞ்சாரம் உங்க பிள்ளைகளோட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை காட்டுது. அவங்க தேவைகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க. 10ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால உங்க பணியில முழு கவனத்தோட செயல்படுவீங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க கவனத்தை சிதற விடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தி நல்ல பேர் வாங்குவீங்க. இன்னைக்கு நீங்க உறவுகள்ல ரொம்ப பொறுமையுடனும் புரிதலுடனும் செயல்படுறது ரொம்ப முக்கியம். உங்க பணியில முழு கவனத்தோட செயல்பட்டு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்திடுங்க. குடும்பத்துல அமைதியை நிலைநாட்ட நீங்க முயற்சி செய்யணும். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா முக்கியமான நிதி முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்து நிதானமா பேசுங்க. அப்புறம் ராகு காலம் காலை 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரையிலும், யமகண்டம் காலை 10:29 மணியிலிருந்து 12:05 மணி வரையிலும் இருக்கு. இந்த அசுப நேரங்கள்ல புது முயற்சிகளை தொடங்க வேண்டாம். பரிகாரமா நீங்க ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இல்லைனா புதனுக்கு உகந்த காயத்ரி மந்திரமான ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத்ங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வரலாம். இல்லைனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த விஷ்ணு கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு உதவுறது இல்லைனா அவங்களுக்கு எழுதுற பொருட்கள் வாங்கி தானமா கொடுக்கறது புத பகவானோட அருளை பெற்றுத்தரும். பச்சை நிற ஆடைகளை அணிவது அல்லது பச்சை பயிறு தானம் செய்வதும் ரொம்பவே நல்லது. இன்னைக்கு உங்களுக்கான மொத்த மதிப்பெண் 3 இருக்கு. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதன் குரு பகவான் சுக்கிரனோட சேர்ந்து 7ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது திருமணம், கூட்டுத் தொழில், சமூக உறவுகள்னு எல்லாத்துலேயும் ஒரு நல்லிணக்கத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வரும். ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்பு இது. 6ஆம் வீட்ல சூரியன் சஞ்சாரம் பண்றதால எதிரிகள் தொல்லைகள் எதுவோ இல்லாம போகும். உங்க உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே மேம்படும். இது ஒரு நல்ல விஷயம். ஆனா அதே 6ஆம் வீட்ல புதன் பகவான் அஸ்தங்க நிலையில இருக்கிறதால அலுவலகத்துல சில தகவல் தொடர்புல சிக்கல்கள் வரலாம். ஒருத்தருக்கொருத்தர் புரிதல் இல்லாம போகலாம். அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் விஷயங்கள்லயும் கூடுதல் கவனம் தேவைங்க. சந்திரனும் அதே 6ஆம் வீட்ல இருக்கிறதால சின்ன சின்ன மன உளைச்சல்கள், சில உடல்நல குறைபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.
5ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதால உங்க பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும். பூர்வீக சொத்து அல்லது நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. யோசிச்சு முடிவெடுங்க. 4வது வீட்ல சனியின் சஞ்சாரம் வீடு, தாய், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தாமதங்களையும் கூடுதல் பொறுப்புகளையும் கொண்டு வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். 9வது வீட்ல கேது பகவான் இருக்கிறதால உங்க தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரம் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும். கோவிலுக்கு போறது, தியானம் பண்றதுன்னு ஆர்வம் அதிகரிக்கும். 3ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு தைரியம் கூடும். உங்க சகோதரர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இன்னைக்கு திங்கக்கிழமை சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறதால உங்க மனதை அமைதியா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மன உளைச்சல் வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கான ராகு காலம் காலையில 7:18 மணிலிருந்து 8:53 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம புதிய முயற்சிகளை ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு கூட்டு முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஆரோக்கியம் மேம்படும். ஆனா தகவல் தொடர்புல கவனமும் நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையும் ரொம்பவே தேவை. உங்க மன அமைதிக்கு முன்னுரிமை கொடுங்க. இன்னைக்கு நீங்க என்ன செய்யலான்னு பாத்தீங்கன்னா, கூட்டத் தொழில் மற்றும் உங்க உறவுகள்ல நல்லிணக்கத்தை பேணி காப்பாத்திக்கோங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அதுக்கு ஒரு தீர்வு காண முயற்சி பண்ணுங்க. உங்க சகோதரர்களோட நல்லுறவை பேணி காப்பாத்திக்கோங்க. அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, மன உளைச்சல் ஏற்படும் போது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. பிள்ளைகள் விஷயத்திலேயோ அல்லது காதல் உறவிலேயோ தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திடுங்க. காலையில 7:18 மணிலிருந்து 8:53 மணி வரைக்கும் இருக்கிற ராகு காலத்துல எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தொடங்காம இருங்க. இன்னைக்கு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா, ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிங்க. சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க, இல்லனா பசுக்களுக்கு உணவழிங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கான மொத்த மதிப்பெண் என்னன்னு பாத்தீங்கன்னா 5க்கு 4 மதிப்பெண் கிடைச்சிருக்கு. ரொம்பவே சிறப்பான நாள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். இது உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பல மடங்கு அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் துணிச்சலோட ஒரு தன்னம்பிக்கையோட செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய சகோதரர்கள் வழியில நல்ல ஆதரவும் உதவிகளும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் எதையாவது தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல நேரம், அதுல வெற்றியும் கிடைக்கும். அதே சமயம் சந்திரனும் சூரியனும் புதனும் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டில் இணைந்திருக்கிறார்கள். சந்திரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளோட உறவு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும். இது ஒரு இனிமையான அனுபவமா அமையும். ஆனா சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பது சில சமயங்கள்ல ஒரு சின்ன அகங்காரத்தையும் மற்றவர்களோட வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தலாம். கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படணும். புதன் பகவான் 5ஆம் வீட்டில் அஸ்தமன நிலையில் இருக்கிறார். அதனால உங்களுடைய முடிவுகள்ல ஒரு சின்ன தடுமாற்றம் வரலாம். குறிப்பா காதல் விஷயங்கள்லையும் பிழைகள் தொடர்பான விஷயங்கள்லையும் சரியான முடிவுகளை எடுக்க ரொம்ப கவனமா இருக்கணும். குருவும் சுக்கிரனும் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். தேவையற்ற சண்டைகள், வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டுச் சூழல்ல ஒரு சின்ன பதற்றம் நிலவலாம். ராகு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. திடீர் செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. கேது பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பது எதிர்பாராத செலவுகளையும் மறைமுகமான சில பிரச்சனைகளையும் தரலாம். இன்று திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார். அதனால மன அமைதிக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த சவால்களை நீங்க பொறுமையோட சரியா கையாண்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கான உங்கள் ராசி பலன் ஒரு 5ல் 3 மதிப்பெண்களை பெறுகிறது. இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, உங்க முயற்சிகள்ல முழு கவனத்தோட செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தினர், குறிப்பா குழந்தைகளோட நேரம் செலவிடுங்க. மன மகிழ்ச்சி உண்டாகும். தினசரி வழிபாட்டுல ஈடுபடுங்க. மன அமைதி கிடைக்கும்.
செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா பண விஷயங்கள்ல அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். குறிப்பா ராகு காலம் காலை 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரை நேரத்துல ரொம்ப கவனமா இருங்க. சக ஊழியர்களோடவும் குடும்பத்தினரோடவும் தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கவனக்குறைவா இருக்காதீங்க. இந்த சவால்களை சமாளிக்க புதன் பகவானோட அருளை பெற ஓம் புதாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் புதன் ஸ்தலம், அங்க போய் தரிசனம் செய்யலாம். பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை பயறு தானம் செய்வது ரொம்ப நல்லது. இதன் மூலம் புதனின் அஸ்தமன தோஷம் குறையும், உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். உங்க ராசிக்கு குரு பகவானும் சுக்கிர பகவானும் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது மிக சிறந்த ஒரு யோகமாகும். இது உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும், குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புண்டு, பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களை வந்து சேரும். அத்துடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கதவை தட்டலாம். அதேபோல செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு கூடுதல் பலம். இது நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஒரு வீரியத்தையும் தைரியத்தையும் அதிகரிக்கும். உங்க சகோதர சகோதரிகளின் ஆதரவும் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையில் கிடைக்கும். இன்றைய திங்கட்கிழமையில் சந்திரன் 4ஆம் வீட்டில், அதிலும் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது உங்கள் தாயார் மற்றும் குடும்பத்தில் ஒரு நல்ல அந்யோன்யமான சூழலை உருவாக்கும். இதனால் உங்கள் மனதுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். இருப்பினும் சில விஷயங்களில் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும்ங்க. உங்க ராசிநாதனான சனி பகவான் 7.5 சனியின் பிடியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நிதி விஷயங்களில், அதாவது பண பரிமாற்றங்கள், புதிய முதலீடுகள் போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனத்தை கோருகிறது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அதேபோல 4ஆம் வீட்டில் சூரியனுடன் அஸ்தமனமான நிலையில் புதன் சஞ்சரிப்பது குடும்பத்தில் சில சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தலாம், அல்லது உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ராகு பகவான் உங்கள் லக்னத்திலும் கேது பகவான் 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கும்போதும் உறவுகளின் விஷயத்திலும் சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இந்த விஷயங்களை பொறுமையுடனும் நிதானத்துடனும் கையாள வேண்டும். மொத்தத்தில் திங்கட்கிழமையான இன்று பொறுமையுடன் செயற்படுவது உங்களுக்கு நல்லது. நீங்க செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னென்ன? உங்க குடும்பத்தினரோட அதிக நேரம் செலவழித்து மன அமைதியை பெறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களின் படைப்பு திறன்களை வெளிப்படுத்துங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். அத்துடன் தைரியத்துடன் புதிய சவால்களை எதிர்கொள்ள இந்த நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கும். செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துவிடுங்கள். குறிப்பாக உங்க உறவுகளுக்குள் சிறு சிறு பிரச்சினைகள் வர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். இன்றைய ராகு காலம், அதாவது காலை 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரை நீடிக்கிறது. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பரிகாரமாக நீங்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தையோ அல்லது சனி காயத்ரி மந்திரத்தையோ 108 முறை தினமும் ஜபித்து வரலாம். இது உங்களுக்கு மன அமைதியையும் சனியின் நல்ல அருளையும் பெற்றுத்தரும். அதேபோல திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அல்லது உங்க அருகில் இருக்கும் சிவபெருமான் கோவிலில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவது உங்களுக்கு நற்பலன்களை தரும். உங்களால் முடிந்தால் ஏழைகளுக்கு உணவு அல்லது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். காகங்களுக்கு உணவு அளிப்பது கூட சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் ஒரு நல்ல பரிகாரமாகும். மொத்தத்தில் இன்றைய நாளுக்கான உங்களின் பலம் ஒரு 10 மதிப்பெண்ணுக்கு 4 அமைகிறது. மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசி பலன் என்னன்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டுல சுக்கிரனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறது ரொம்பவே சிறப்பான அமைப்புங்க. இதனால உங்க வீட்ல நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும், மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும். குறிப்பா உங்க தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த கிரக அமைப்பு கொடுக்கும். சூரியன், சந்திரன் கூடவே அஸ்தமனமான புதன், இந்த 3 கிரகங்களுமே தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க தன்னம்பிக்கை நல்லாவே அதிகரிக்குங்க. புதுசா ஏதாவது ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணணும்னு தோணும், அதுல இறங்கி செயல்படுவீங்க.
உங்க தகவல் தொடர்பு திறனும் இன்னைக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஆனா புதன் அஸ்தமனமா இருக்கறதால எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அவசரப்படாம இருங்க. ஆனா உங்க ராசிலேயே 7.5 சனியோட உச்சக்கட்ட பாதிப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கறதால உங்க உடல் நலன்ல ரொம்பவே கூடுதல் கவனம் தேவைங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் அலட்சியப்படுத்தாம உடனே மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. தேவையில்லாத அலைச்சல்கள், பயணங்கள்லாம் இன்னைக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். உங்க ராசியில சனி இருக்கறதுனால சோம்பல அறவே தவிர்த்துட்டு சுறுசுறுப்பா செயல்படுங்க. 2ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கறதால பேச்சுல கொஞ்சம் நிதானம் ரொம்பவே அவசியம். வார்த்தைகளை அளந்து பேசுறது நல்லது. பண விஷயங்கள்லயும் அவசரம் இல்லாம யோசிச்சு கவனமா செயல்படணும். 6ஆம் வீட்டுல கேது சஞ்சரிக்கிறதுனால எதிரிகளை சமாளிக்கவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளை படிப்படியா குறைச்சு நிம்மதி பெருமூச்சு விடவும் உதவியா இருக்கும். 12ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதால சில எதிர்பாராத செலவுகள் வரலாம். அதே சமயம் ஆன்மீகத்துல உங்க ஈடுபாடு அதிகமாகும், மன அமைதியை தேடி போவீங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்க மனசுக்கு ஒரு அமைதியும் சாந்தமும் கிடைக்கும். காலையில 7:18 மணியிலிருந்து 8:53 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருந்தா நல்லதுங்க. மொத்தத்துல குருவும் சுக்கிரனும் 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால வீட்ல சந்தோஷமும், சூரியன் சந்திரன் புதன் 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால தைரியமும்னு ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் 7.5 சனியும் ராகுவும் சில சவால்களை கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் நிதானமா செயல்படணும். நீங்க ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடலாம். கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. வீட்ல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தோட நேர செலவிடுங்க. பேச்சுல நிதானம் ரொம்ப முக்கியம். ராகு காலத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல மாட்டிக்காதீங்க. உடல் நலன்ல சின்னதா ஒரு பிரச்சனைனாலும் அலட்சியம் பண்ணாம உடனே கவனிங்க. சனி பகவானோட பாதிப்பை குறைக்க ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை தினமும் உச்சரிங்க. திருநள்ளாறு சனி பகவான் கோவில் இல்லாட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நவகிரக சன்னதிக்கு போய் சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கு போட்டு வணங்கிட்டு வரலாம். ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் பண்றது, முதியோருக்கு உதவி செய்யறது இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. சராசரியா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 நட்சத்திரங்கள் மதிப்பெண் கிடைக்கும். இன்னைக்கு திங்கள்கிழமைங்கிறதால சிவன் கோவிலுக்கு போயிட்டு வணங்குறது நல்லது. அப்புறம் எந்த விஷயத்திலயும் அவசரப்படாம நிதானமா இருங்க. நாளைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல வர்றாருன்னு பாப்போம். நம்ம astrokani.comல இன்னும் நிறைய இருக்கு. மறக்காம நம்ம பக்கத்தை சேருங்க, மணி அடிங்க. உங்கள் கனி சொல்றேன் ஆஸ்ட்ரோகனில. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.